ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுநவீன் விலாக் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ராவல் விலாக் தான் வந்து நான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு ஒன் டே ட்ரிப் தான். ஸோ மலேசியாவில் இன்னொரு புது இடத்துக்கு வந்து ஒரு ஒன் டே ட்ரிப் மாதிரி வந்து நாங்கள் போகிறோம். ஸோ புது இடத்த வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ அங்கே என்னெல்லாம் வந்து நாங்கள் பார்த்தோம், என்னெல்லாம் வந்து புது புது ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து நாங்கள் பண்ணோம், எப்படி இருந்துச்சு அந்த ட்ரிப்பு எல்லாமே வந்து நான் உங்கள் கூட வந்து இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. நான் எப்போல்லாம் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். நீங்கள் என்னோடய வீடியோஸ் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சண்டே தான். ஸோ சண்டே மார்னிங் பார்த்திங்கன்னா ஒரு 11 தான் வந்து வீட்டிலேருந்து கிளம்புனோம். எல்லோரும் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டெல்லாம் வந்து சமைச்சு சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கிளம்புனோம். இப்போ போகிற வழி பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு ரூட்டில் தான் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம இந்த ரூட்டில் வந்து வந்ததில்லை. இதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம். ஸோ பார்க்குறதுக்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நிறையா வந்து கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி நிறையா ஹவுசஸ் வந்து பார்த்தோம். அப்புறம் எல்லாமே வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு 20 மினிட்ஸ் வந்து நம்ம கேஎல் விட்டு வந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அங்கே வந்து பெரிய பெரிய பில்டிங்ஸ்லாம் வந்து அவ்வளோவா வந்து இருக்காது. எங்கேயாச்சும் 1-2 அந்த மாதிரி தான் இருக்கும். ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா மலை காடு அந்த மாதிரி தான் இருக்கும். சில இடத்துல பார்த்திங்கன்னா கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி ஹவுசஸ் மட்டும் இருக்கும். மாதிரி நம்ம ஹைவேல போனோம்னா அங்கங்கே தான் வந்து ரெஸ்டாரண்ட் அதெல்லாமே வந்து இருக்கும். ஃபுல்லாக வந்து கடையெல்லாம் வந்து எதுவுமே வந்து இருக்காது. ஃபுல்லாக ப்ளெயினாக காடு அந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ரெஸ்டாரண்ட்டு அதுக்கப்புறம் பெட்ரோல் பங்க் அதெல்லாம் ஒரு சில இடத்துல மட்டும்தான் வந்து இருக்கும். மற்றது எல்லாமே வந்து சும்மா காடு மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும்போது டிராஃபிக் வந்து அதிகமாக இருக்காது. ஃபுல்லாக ஹைவேஸில் வந்து எந்த ஒரு டிராஃபிக் ஜாமும் இருக்காது. பட் சில டைமில் பார்த்திங்கன்னா இந்த கவர்மெண்ட் ஹாலிடேஸ் அந்த மாதிரிலாம் வந்து வரும்போது அங்கேயுமே வந்து இவ்வளோ பெரிய ரோடாக இருந்தாலுமே வந்து பயங்கரமான டிராஃபிக்காக தான் இருக்கும். கிட்டத்தட்ட 1 hour 2 hours எல்லாம் வந்து டிராஃபிக்கில் வந்து மாட்டுற மாதிரிலாம் வந்து இருக்கும். நாங்கள் வந்து பெருசாக அந்த மாதிரி டிராஃபிக்கில் வந்து இது வரைக்கும் வந்து மாட்டல. லைட்டாக ஒரு 10 minutes அந்த மாதிரி தான். ஆனால் நிறைய பேர் வந்து சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நாங்கள் வந்து இந்த லீவில் இங்கே போனோம், அங்கே வந்து செம்ம டிராஃபிக்கு, நாங்கள் அங்கேயே வந்து ரொம்ப நேரம் ஸ்டக் ஆகி நின்ட்டோம் அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் நானும் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 hour வந்து ட்ராவல் பண்ணி தான் வந்து அந்த பிளேஸ்க்கு வந்து போகிறோம். அதனால் அந்த 1 hourல நாங்கள் என்னெல்லாம் வந்து பார்க்குறோம் அப்படிங்கிறதும் நான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஜெயின்ட் வில் தான் வந்து ஒன்று இங்கே இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா இப்போ தான் ரீசெண்டாக வந்து மலேசியாவில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபேரிஸ் வீல் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து சொல்கிறாங்க. ஸோ நாங்களும் வந்து இங்கே போனோம் அப்படின்னு தான் வந்து யோசிச்சுட்ருக்கோம். பட் எப்போ போவோம் அப்படின்னு தெரில. கண்டிப்பாக வந்து போனால் வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரத்துக்கு ஃபுல்லாகவே வந்து நம்ம ஊரில் எப்படி வந்து தென்னை மரம் இருக்குமோ அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா இந்த பாம் ட்ரீ தான். ஃபுல்லாகவே வந்து 2 சைடும் வந்து பாம் ட்ரீ தான் வந்து இருக்கும். இங்கே வந்து நான் வந்து தென்னை மரம் இருக்கிறத வந்து பார்த்ததில்ல. ஸோ வேறு எங்காவது இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஆனால் நான் இது வரைக்கும் வந்து பார்த்ததில்ல. ஸோ பார்த்தா கண்டிப்பாக அது எந்த இடத்துல இருக்குது அதெல்லாம் வந்து சொல்கிறேன். பட் வாழை மரம் அதெல்லாம் வந்து பார்த்துருக்கேன். வாழைத்தோட்டம் அதெல்லாம் வந்து இருக்குது. பட் ஆனால் பெருசாக வந்து தென்னந்தோப்பு அதெல்லாம் வந்து பார்த்ததில்ல. ஸோ பார்த்தேன்னா கண்டிப்பாக அது எங்கே இருக்குது என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். அப்பா பார்த்திங்கன்னா நம்ம வந்து புது ட்ரெஸ் போட்டு விட்டோம் அப்படின்னாலே வந்து வெளியில் கிளம்புறோம் அப்படின்னு வந்து அவளுக்கு வந்து தோணிடும். ஸோ கிளம்பலாம் அப்படின்னு தான் வந்து சொல்லுவாள். அதுவும் வந்து காரில் ஏறிட்டோம் அப்படின்னா வந்து ஒரே ஜாலியாக தான் வந்து இருப்பாள். ஏன்னா எப்போ பார்த்தாலும் வீட்டில் தான் இருக்கோம். வெளியில் போகிறோம் அப்படின்னா அவளுக்கு வந்து ரொம்ப வந்து ஜாலியாயிரும். ஸோ வெளியில் போனால் அவளை வந்து மேனேஜ் பண்ணுறது கஷ்டம் அப்படின்லாம் வந்து இருக்காது. அவள் பாட்டுக்கு ஜாலியாக வந்து என்ஜாய் தான் வந்து பண்ணுவாள். பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஒரு 40 to 45 minutes வந்து ட்ராவல் பண்ணி வந்தாச்சு. அந்த 45 minutesமே ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி 2 பக்கம் வந்து பாம் ட்ரீ தான் இருந்தது. வேறு எதுவும் வந்து புதுசாக வந்து காட்டுற மாதிரி இல்லை. இப்போ தான் பார்த்திங்கன்னா ஒரு கோயில் வந்து தெரியுது. ஸோ தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சரி பக்கத்தில் போய் பார்க்கலாம் அப்படின்னு தான் வந்து அங்கே தான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ சூப்பராக இருக்குது. பட் ஆனால் வந்து உள்ளே விடுவாங்களான்னு தெரில. ஏன்னா டைம் பார்த்திங்கன்னா 1 o'clock ஆக போகுது. அதனால் உள்ளே வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பாங்களா என்னன்னு தெரியல. சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு தான் வந்து கிளம்புனோம். பாப்பா வந்து தூங்கிட்டா. பயங்கர வெயிலாக இருக்குது. ஏன்னா 1 o'clock ஆச்சு. பயங்கர வெயில். அதனால தான் வந்து கொடை அவளுக்கு வந்து கேரியரில் போட்டு தான் சரி உள்ளே போய் பார்ப்போம் அப்படின்னு தான் வந்து போகிறோம். அழகாக இருக்குது. கோயில் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. தூரத்துலேருந்து அந்த வியூவு எல்லாமே வந்து அழகாக இருக்குது. கோயிலோட பேர் பார்த்திங்கன்னா ஸ்ரீ சக்தி டெம்பிள். ஸோ கோயில் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. ரொம்ப பெரிய கோயில் போல். பாப்பா பார்த்திங்கன்னா நல்லா வந்து தூங்கிட்டா.
கோயில் வந்து பார்த்திங்கன்னா சாத்திட்டாங்க. ஏன்னா கண்டிப்பாக வந்து ஆஃப்டர்நூன் டைமில் வந்து சாத்திடுவாங்க. பட் இருந்தாலும் ஒரு டவுட்டுக்கு போய் பார்க்கலாமே அப்படின்னு தான் வந்து வந்தோம். வந்து உள்ளே போய் சாமிக்கு பார்த்து கும்பிட முடியல. பட் ஈவினிங் டைம் இருந்துச்சு அப்படின்னா வரும்போது வந்து உள்ளே போய்க்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு வந்து அந்த கோயிலோட ஃபுல் வியூ வந்து காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டெப் ஏறினோன்னே பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து வரவேற்கிற மாதிரி 2 யானை வந்து கதவுக்கு இந்த 2 சைடும் வந்து வச்சுருக்காங்க. ஸோ கதவு பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. அதுலேயுமே வந்து நிறைய சாமி சிலையெல்லாம் வந்து குட்டி குட்டியாக ரொம்ப மைன்யூட்டாக வந்து பண்ணி வச்சுருக்காங்க. கதவு வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த லெஃப்ட் சைடும் வந்து நிறைய குட்டி குட்டி யானை வந்து சிலை வந்து வச்சுருக்காங்க. ரைட் சைடும் வந்து நிறைய குட்டி குட்டியாக வந்து நிறைய யானை சிலை, அதுக்கப்புறம் வந்து குட்டி குட்டியாக அந்த செவுத்துலேயுமே வந்து நிறைய சிலைகள்லாம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ சூப்பராக இருந்துச்சு, பார்க்குறதுக்கே வந்து அழகாக இருந்துச்சு. அவ்வளோ அழகாக, ஆனால் எல்லாமே ஏன் வந்து யானை வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ என்ன ரீசன்னு தெரில. பட் ஃபுல்லாகவே வந்து வேறு எதுவுமே இல்லை, யானை மட்டும்தான் வந்து வச்சுருக்காங்க. அப்புறம் இங்கே நான் வந்து வீடியோஸு ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துகிட்டு அப்புறம் அப்படியே வந்து கிளம்பிட்டோம். கோயில் விட்டு வெளியில் வந்து கரெக்டாக வந்து காரில் உட்காரும்போது பாப்பா வந்து எந்திரிச்சிட்டா. ஸோ அதுக்கப்புறம் வந்து தூங்கலை. அதனால அவள் குடிச்சிட்டு வச்ச பால் மீதி இருந்துச்சு, சரின்னு சொல்லிட்டு அதையவே வந்து கொடுத்தாச்சு. எகெயின் நம்மளோட ட்ராவல் வந்து கண்டினியூ ஆகுது. கிட்டத்தட்ட இன்னொரு 20 to 25 மினிட்ஸ் தான் வந்து ட்ராவல். ஆனால் அதுக்குள்ளே வந்து 2 பேத்துக்கும் பசி ஆயிடுச்சு. சரி ஏதாவது ரெஸ்டாரண்ட் இருந்தால் பார்க்கலாம், சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து போய்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் போகிற வழியில் எங்கேயுமே வந்து ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் கூட வந்து கிடையாது. மற்ற சைனீஸ் அந்த மாதிரிலாம் வந்து இருந்துச்சு, ஆனால் இந்தியன் ரெஸ்டாரண்ட் வந்து எதுவுமே இல்லை. கடைசியாக ஒரே ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் மட்டும் இருந்துச்சு. அங்கே போய் சாப்பிட்டு அப்புறம் அப்படியே வந்து கிளம்பிட்டோம். ஸோ கிளம்பி ஒரு 10 நிமிஷத்தில் வந்து நம்மளோட டெஸ்டினேஷனுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கோலா சலாங்கூர் தான் வந்து நம்ம வந்திருக்கிற பிளேஸு. ஸோ இன்றைக்கி நாங்கள் ட்ரிப் வந்திருக்கிறது கோலா சலாங்கூர். ஸோ இங்கே இருக்கக்கூடிய பிளேசஸ் தான் வந்து நம்ம இன்றைக்கி வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இப்போ வந்திருக்கிறது தான் வந்து மெயினான ஒரு என்ட்ரன்ஸ் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இங்கே வந்தோடனேயுமே வந்து நிறைய மங்கீஸ் தான் வந்து இருந்துச்சு. எனக்கு பயமாக இருந்துச்சு, ஆனால் தாரிகாவுக்கு வந்து பயமே இல்லை. அது கூட போய் அது கூட சண்டை கட்டிட்டு அதை கூப்பிட்டுருக்கா, அதை வம்பிழுத்துட்ருக்கா. எங்கே அது புரண்டுருமோன்னு எனக்கு பயமாக இருக்குது, ஆனால் அது கூட வந்து விளையாடிட்டுருக்கா. நாங்கள் இங்கே பார்த்துட்ருக்கிறதுக்குள்ள என் ஹஸ்பண்ட் போய் வந்து டிக்கெட் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு வண்டி நிற்குது இல்லையா, ஸோ அந்த வண்டியில் தான் நம்மளை வந்து கூட்டிகிட்டு போய் சில இடத்துலலாம் வந்து இங்கே வந்து சுற்றி காமிப்பாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து டிக்கெட்டு. ஸோ இந்த டிக்கெட்டோட ரேட் பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து 10 ரிங்கெட்ஸு. ஸோ இந்த வண்டியில் போகிறதுக்கும் அந்த பிளேஸை சுற்றி பார்க்குறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு 10 ரிங்கெட்ஸு. நம்மளும் வந்து ரெடியாகி போய் வண்டியில் வந்து உட்காந்தாச்சு. நீ சுற்றி பார்க்குறதுக்கு வந்து ரெடி ஆகலாம். இந்த வண்டி பார்த்திங்கன்னா 2 கம்பார்ட்மெண்ட் இருக்கிற மாதிரி ரொம்ப பெரிய வண்டி. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம ரோலர் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த வண்டி கூட இது வந்து லிங்க் ஆன மாதிரி. போகும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் டிராக்டர்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் உட்காந்துட்டு போவோம்ல அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இதில் என்ன சீட் கொடுத்துருக்காங்க, அதில் சீட்லாம் இருக்காது, நம்ம கீழே உட்காந்துட்டு போவோம். இதில் சீட்டோட டிராக்டரில் வந்து நம்ம போகிற மாதிரி இருந்துச்சு. பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஹில் ஸ்டேஷன்லாம் வந்து கிடையாது. ஒரு 2-3 பெண்ட் இருக்கும். ஒரு 5 to 7 மினிட்ஸில் நம்மளுக்கு அந்த இடத்த வந்து கொண்டு போய் விட்டுறாங்க. ஸோ பாப்பா பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் போகிறது ரொம்பவே அவளுக்கு ஜாலியாக இருந்துச்சு போல். உட்காரவெல்லாம் இல்லை, அவள் பாட்டுக்கு நின்றுட்டு அப்படியே வந்து வேடிக்கை பார்த்துட்டே இருந்தா. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து அவளை டிஸ்டர்ப் பண்ணல. நம்ம போகிற இடத்துல தான் வந்து நிறைய சுற்றி பார்க்குற இடம் இருக்குது போல். என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளை இந்த வண்டியில் கொண்டு போய் இறக்கி விட்டுருவாங்க. இறக்கி விட்டுட்டு அவங்க வந்துடுவாங்க நெக்ஸ்ட் ரவுண்டு இருக்கிற ஆளுகளை வந்து கூட்டிகிட்டு வரதுக்கு. ஸோ நம்ம வந்து எவ்வளோ நேரம் வேணாலும் அந்த இடத்துல இருந்துக்கலாம். இருந்து எல்லா இடத்தையும் வந்து சுற்றி பார்த்துட்டு ஒருத்தவங்களை ட்ராப் பண்ண வருவாங்களே, ஸோ அதில் நம்ம ஏறி நம்ம வந்து வெளியில் போய்க்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த வெஹிக்கிள் வந்து யூஸ் ஆகுது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த இடத்துக்கு வந்து வந்துட்டோம். இறங்குற இடத்துலையே பார்த்திங்கன்னா நிறையா வந்து ஷாப்ஸ் இருக்குது. அதாவது கிளி வச்சு நம்ம வந்து ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி ஷாப்ஸு, அப்புறம் நிறைய டாய்ஸ் ஷாப்ஸ் அதெல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதுதான் வந்து மெயின் வியூ பாயிண்ட்டு. ஸோ இங்கேருந்து நம்ம பார்த்தோன்னா ஃபுல்லாக அந்த வியூ ஃபுல்லாகவே வந்து தெரியும். அந்த லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா கடல் வந்து தெரியுது. மற்றது எல்லாமே வந்து மரங்க தான். ஸோ இதுதான் வந்து ஃபுல் வியூ. பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இதுதான் வந்து ஃபுல் வியூ. இந்த இடத்துல மட்டும் நம்ம என்னென்னலாம் வந்து பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வியூ பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு மியூசியம் இருக்கும், அப்புறம் இங்கே வந்து ஒரு லைட் ஹவுஸ் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து மங்கிக்கு வந்து ஃபீட் பண்ணுறதுக்கு ஒரு பிளேஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்ம இந்த இடத்துல வந்து பார்க்க போகிறோம். ஹாய் சரியா குரங்கு, இங்கே குரங்கு, குரங்கு
போகிறீங்க குரங்கு? எங்கே போகிறீங்க? அங்கே ஒரு குட்டி குட்டி குட்டி. இங்கே நிறைய குரங்கு இருக்குது, அதுதான் வந்து கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா பாப்பாவை ஏதாவது புரண்டிருமோ அப்படின்னு வந்து பயமாக இருக்குது. ஆனால் அவள் கொஞ்சம் கூட பயப்படாமல் அது கிட்டே தான் வந்து போகிறான். நாங்கள் தான் பின்னாடியே வந்து ஓட வேண்டியதாக இருக்குது அவள் பின்னாடியே. இல்லை எங்காவது வெளியில் போகலாம், ஏதாவது கொஞ்சம் இங்கே தான் வெயிலாக இருக்குது, வெளியில் எங்காவது கொஞ்சம் சில்லுன்னு இருக்கிற மாதிரி இடத்துக்கு போகலாம் அப்படின்னு பார்த்து வந்தால் இங்கே அதை விட வந்து வெயிலாக இருக்குது. அதுக்கு நம்ம கேஎல்லே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ வெயில் வந்து தாங்க முடியல. அதுவும் ஆஃப்டர்நூன் டைமில். இத்தனைக்கும் வந்து இங்கே ஃபுல்லாக மரம் இருக்குது, ஆனாலும் வந்து வெயில் பயங்கரமாக இருக்குது. ஸோ போதும் போதும்னு ஆயிடுச்சு. அதனால் நான் வந்து கொஞ்சம் நேரம் மரத்துக்கடியில் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டேன். அப்பாவும் பொண்ணும் அந்த சைடு வந்து விளையாடிட்டு இருக்காங்க. என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு நான் விட்டுட்டேன். ஒரு 10 மினிட்ஸ் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு மியூசியம் போகலாம் அப்படின்னு வந்து மியூசியம் போனோம். பட் ஆனால் அது பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ நீ வந்து நாளைக்கு தான் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு இந்த சைடு பார்த்தா அப்பாவும் பொண்ணும் நான் வந்து மேட்டில் நெட்டை குத்தலாக தான் வருவேன், நான்லாம் ரோட்டில் வர மாட்டேன்னு சொல்லிட்டு மேடம் வந்து மேட்டில் தான் வந்து ஏறி வந்துட்டுருக்காங்க. ஸோ இங்கே வந்ததுலேருந்தே வந்து ஒரே ஓட்டமாக இருக்குது மேடம்க்கு. அதுவும் அந்த குரங்கை துரத்துறதுல தான் வந்து மெயினாக வந்து இருக்கா. எந்த குரங்கிட்ட மாட்ட போகிறான்னு தெரில, இல்லை குரங்கு வந்து இவகிட்ட மாட்ட போகுதான்னு தெரில, அந்த மாதிரி வந்து ரவுஸ் பண்ணிகிட்ருக்குறா. ஸோ ஒரு வழியாக அதுக்கப்புறம் வந்து மியூசியமும் இல்லை, இங்கே வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வந்து அப்படியே லைட் ஹவுஸ் கிட்ட உட்காந்துட்டு ஃபோட்டோஸு வீடியோஸ் அதெல்லாம் வந்து எடுத்தோம். இவங்கள வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அப்போல்லாம் ஒன்றுமே வந்து கண்டுக்கல. நான் எப்போ வந்து வீடியோ ஃபோட்டோ எடுக்கிறேனோ அப்போ வந்து கரெக்டாக வந்து முன்னாடி நின்றுட்டு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருந்தா. ஏன்னா ஒரு ஃபோட்டோவோ வீடியோவோ வந்து நான் ஒரு அழகான ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு என்னை விடவே இல்லை. நானும் வந்து ட்ரை பண்ணி ஒரு ஃபோட்டோவோ வீடியோவோ எடுக்கலான்னு பார்க்குறேன், என்னை விடவே இல்லை. அப்புறம் கடைசியில் நான் தான் வந்து கடுப்பாகி என்னை ஃபோட்டோவும் எடுக்க வேண்டாம் வீடியோவும் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஸோ கடைசியில் வந்து நாங்கள் 2 பேரும் செல்ஃபி மாதிரி தான் வந்து எடுத்தோமோ இல்லையா, என்னை வந்து கடைசி வரைக்கும் ஃபோட்டோவே வந்து எடுக்க விடல மேடம். ஸோ அவளுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் என்னை ஃபோட்டோ எடுக்காதங்காட்டி. அப்புறம் அடுத்து பார்த்திங்கன்னா அப்படியே லைட் ஹவுஸ்லேருந்து கீழே இறங்கி வந்து மங்கி ஃபீடிங்க்கு அங்கேயே தான். ஸோ நம்ம அந்த வியூ பாயிண்ட் பார்த்தோம் இல்லையா, அதுலேருந்து ஒரு 100 மீட்டர்ஸ் நடந்து போனோன்னா அந்த இடத்துல வந்து மங்கி ஃபீடிங்க்கு. அங்கே பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க வந்து வண்டியில் வந்து அந்த மங்கிக்கு கொடுக்குற ஃபுட்டை வந்து வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம அங்கேருந்து வாங்கிட்டு அங்கே பக்கத்துலேயே கொடுத்துக்கலாம், மங்கிக்கு வந்து ஃபீட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிளேஸில் வந்து சுற்றி பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோதான். வண்டி வந்துச்சு, சரின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து அந்த வண்டியில் ஏறி கிளம்பிட்டோம். ஸோ கீழே போயிட்டு நம்ம அடுத்த பிளேஸ் வந்து சுற்றி பார்க்குறதுக்கு வந்து போகலாம். ஸோ இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா ஓகே, சுற்றி பார்க்குறதுக்கு ஓகேவாக தான் இருந்துச்சு. அங்கே வந்து லைட் ஹவுஸு, அதுக்கப்புறம் வந்து மங்கிக்கு ஃபீட் பண்ணுறது, மியூசியம் இதெல்லாம் வந்து பார்த்துட்டு வரலாம். ஸோ குழந்தைய கூட வந்தோம்னா கொஞ்சம் வந்து ஜாலியாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். பட் ஆனால் கிளைமேட் தான் வந்து ரொம்ப வந்து வெயிலாக இருந்துச்சு, மற்றபடி ஓகேவாக இருந்துச்சு. ஸோ ஒரு வழியாக வந்து நம்ம எந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணமோ அங்கே வந்து நிறுத்திட்டோம். வா போலாம், இறங்கு. நிறுத்தினோடனே வந்து பாப்பா வந்து வரமாட்டேன்ட்டா, மறுபடியும் வந்து இதுலேயே போகணுன்னு சொல்கிறா. எப்படியோ ஒரு வழியாக அவளை வந்து கன்வின்ஸ் பண்ணி இறக்கி விட்டாச்சு. அடுத்தது நம்ம போக போகிற பிளேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இங்கே வந்து ட்ரிப் போகலாம், 1 டே ட்ரிப்பு கோலாசலாங்கூர் போகலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணும்போது கூகுளில் அங்கே என்னென்னலாம் வந்து பிளேசஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதில் வந்து எங்களுக்கு பிடிச்ச இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கை மிரர்னு வந்து ஒன்று இருந்துச்சு. சரி அதுக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தா அது அன்ஃபார்ச்சுனேட்டாக அது ஏர்லி மார்னிங் ஒரு 6 to 8 AM தான் வந்து அதை அலோவ் பண்ணுவாங்களாமா, மற்ற டைமில் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. வந்து ப்ளூ ஸ்கைனும் அப்புறம் ஃபயர்ஃப்ளைனும் 2 எண்ணம் இருந்துச்சு. ப்ளூ ஸ்கை பார்த்திங்கன்னா 2 வீக்ஸாக வந்து அலோவ் பண்ணுறதில்ல அப்படின்ட்டாங்க. அப்புறம் ஃபயர்ஃப்ளை பார்த்திங்கன்னா 8 o'clock தான், நைட் 8 o'clock தான் வந்து அதை அலோவ் பண்ணுவோம், அந்த டைமிங் அப்போ தான் அப்படின்னு சொன்னாங்க. சரி அதுவும் வந்து செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா ஈகிள் ஃபீடிங் வந்து ஒன்று இருந்துச்சு. சரி அட்லீஸ்ட் அதுலேயாவது வந்து போட்டில் போயிட்டு வரலாம் அப்படின்னு தான் வந்து கிளம்புனோம். ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜாக்கெட் போட்டுக்க சொன்னாங்க. எங்கே இவள் போட்டுக்க மாட்டேன்னு அழுவாளோ அப்படின்னு நினச்சோம். பரவாயில்ல, பயங்கரமாக வந்து ரெடி ஆகிட்டு வந்துட்டா.
அவள் வந்து ரெடியாக ப்ரிப்பேராக இருக்கா, போட்டு விடுங்க அப்படிங்கிற மாதிரி ப்ரிப்பேராக இருக்கா. எங்கள் 2 பேத்துக்கு சிரிப்பு வந்துடுச்சு. நாங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோன்னா, இவன் எங்கே போட மாட்டேன்னு அழுவாளோ என்ன பண்ணுறதுன்னு அப்படின்னு ரொம்ப வந்து பயந்தோம். பட் ஆனால் அவள் வந்து போட்டுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கா. ஏன்னா நாங்கள் 2 பேரும் வந்து போட்டதை பார்த்தோன்னையும் சரி நம்மளும் இது போடணும் போல் அப்படின்னு அவள் வந்து புரிஞ்சுக்கிட்டு அவள் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ரெடி ஆகிட்டா. ஸோ அதை பார்க்கும்போது எங்களுக்கே வந்து ரொம்ப வந்து ஆச்சரியமாக இருந்துச்சு. பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் நாங்களும் வந்து போட்டுக்கு வந்து போயிட்டோம். ஸ்டார்ட் ஆனதையுமே வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக வந்து போகுது. நீங்களே வந்து பாருங்கள் அதோட சவுண்ட்லாம் எப்படி இருக்குன்னு. போட் வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ ஒரு சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து மரம் அந்த மாதிரி தான் இருக்குது. இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட்டு, ஹோட்டல்ஸு, அதுக்கப்புறம் வந்து வீடு இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இங்கெல்லாம் வந்து ஸ்டே பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. பட் ஆனால் வந்து நல்லா இருந்துச்சு, பார்க்குறதுக்கே வந்து அழகாக இருந்துச்சு. எங்கள் பாப்பா வந்து அழுவாளோ அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் அவள் வந்து அழுகலை, ஜாலியாக தான் வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. அவளுக்கு தண்ணி பார்க்குறதுலாம் வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் அதெல்லாம் வந்து பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு தான் இருந்தா. கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து காற்றடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பாப்பானால் கண்ணே வந்து முழிக்க முடியல. கரெக்டாக வந்து மூஞ்சிக்கே வந்து காற்று வரங்காட்டி அவளுக்கு கண்ணே வந்து முழிக்க முடியாமல் கொஞ்சம் வந்து கஷ்டப்பட்டா. ஸோ அப்புறம் வந்து ரெடி ஆகிட்டா. எங்கே அழுவாளோ அப்படின்னு நினச்சோம். பட் ஆனால் அழுகலை. அவளும் வந்து வேடிக்கை பார்த்துட்டு தான் வந்துட்டு இருந்தா. அப்புறம் கொஞ்சம் தூரத்தில் பார்த்திங்கன்னா போட்டை வந்து ஸ்லோ பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம வந்து கழுகுக்கு தான் வந்து ஃபீட் பண்ண போகிறோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் தூரத்தில் வந்து போனோடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கே வந்து கழுகெல்லாம் வந்து அங்கே சுற்றிட்டு இருக்கு இல்லையா. ஸோ அந்த இடத்துல வந்து போட்டை ஸ்லோ பண்ணிவிட்டு இவங்க ஒரு மீட் வந்து வச்சுருக்காங்க, ஒரு பக்கெட்டில் வந்து கொண்டு வந்தாங்க. அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதில் வந்து கொட்டினாங்க. ஸோ கொட்டிட்டு மறுபடியும் வந்து ஒரு கொஞ்சம் தூரம் வந்து போட்டை வந்து தள்ளி கொண்டு போய் வந்து நிறுத்தினாங்க. ஏன்னா அந்த இடத்துல போட்டோன்னையும் நாம் அங்கேயே நின்னோன்னா கழுகு எதுவும் வந்து வராது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் போட்டை மட்டும் கொஞ்சமாக வந்து தள்ளி வந்து நிறுத்தினாங்க. பட் இந்த இடம் வந்து பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருந்துச்சு. அப்படியே வந்து பயங்கர கடல் மாதிரியும் 2 பக்கம் வந்து மரம் மாதிரியும் அந்த வியூ வந்து அழகாக இருந்துச்சு. ஈகிளுக்கு வந்து ஃபுட்டு போட்டதுக்கப்புறம் போட்டை வந்து லைட்டாக கொஞ்சம் தூரம் வந்து தள்ளி போய் நிறுத்திட்டாங்க. அப்போ தான் வந்து அந்த ஈகிள் வந்து அந்த ஃபுட்டை சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போய் நிறுத்திட்டாங்க. அந்த இடம் வந்து சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. பார்த்திங்கன்னா நல்லா வந்து சன்செட் ஆகிற டைமில் அப்படியே சுற்றிலையும் வந்து தண்ணியில் அப்படியே அமைதியாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஒரு 2 மினிட்ஸ்லேயே வந்து கழுகெல்லாம் வந்து வரதுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அந்த ஃபுட்டு எடுக்கிறதுக்கு வந்து வரதுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ஒவ்வொன்றும் வந்து அப்படியே வந்து கொத்திட்டு வந்து போகுது. பாப்பாவும் வந்து நல்லா வந்து வேடிக்கை பார்த்தா. அங்கே நல்லா வந்து பறக்கிறது எல்லாமே அவளுக்கும் வந்து நல்லா தெரிஞ்சங்காட்டி அவளும் வந்து நல்லா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா. அவளுக்கும் போட்டில் போகிறதெல்லாம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு போல். எதுவுமே வந்து சொல்ல, அவள் பாட்டுக்கு நல்லா வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. டைம் ஆக ஆக கழுகெல்லாம் வந்து நிறையா வரதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. இவங்களும் அப்பப்போ வந்து ஃபுட்டு மறுபடியும் போட்டே இருந்தாங்களா, அதனால் வந்து பார்த்திங்கன்னா கழுகு நிறைய வந்து வந்துருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 2-3 தான் இருந்துச்சு, நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 10-15 வந்துருச்சு. அப்படியே கொத்திட்டு அது பாட்டுக்கு வந்து பறந்து போயிடும். ஸோ நிறையா இருந்துச்சு. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளை கூட்டிகிட்டு போய் ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்து நம்மளுக்கு அந்த ஈகிள் ஃபுட்டு சாப்பிட்றத வந்து காமிப்பாங்க. ஸோ அந்த போட்டுக்கு அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து நிற்கிறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு 30 to 40 மினிட்ஸ் இந்த
இந்த வியூ பார்க்குறதுக்கு வந்து ஆகும். வந்து அதாவது நம்ம போட்டில் ஏறினதுலேருந்து நம்மளை இறக்கி விடுற அளவுக்கு 40 மினிட்ஸ் வந்து ஆகும். ஸோ அந்த அளவுக்கு வந்து பெருசாக இதில் வந்து எதுவும் இல்லை. ஒரு 10 மினிட்ஸ் வந்து நம்மளை உள்ளே கூட்டிகிட்டு போவாங்க போட்டில். அந்த இடத்துல வந்து ஈகிளுக்கு வந்து ஃபீட் பண்ணுவாங்க. ஸோ அங்கே ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து நம்மளுக்கு அந்த ஈகிள் வந்து சாப்பிட்றத வந்து காமிப்பாங்க. அப்புறம் அப்படியே வந்து வந்துடுவோம். ஸோ இது மட்டும்தான் வந்து பார்ப்போமோ இல்லையா, வேறு எதுவுமே வந்து அந்த இடத்துல இருக்காது. எனக்கு கொஞ்சம் வந்து போர் அடித்த மாதிரி இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸோடு வந்தால் ஓகேவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து இந்த மாதிரி போட்டில் இருக்கும்போது இப்படி மூஞ்சி வச்சுட்டு இருந்த புள்ள கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ரியாக்ஷன் வருதுன்னு பாருங்க. ஜாக்கெட் போட்டிருக்கீங்களா? என்னது? புறாவா? அது கழுகு. புறா கழுகு கழுகு. மேடம் வந்து ஃபஸ்ட்டு போட்டில் ஏறின ஒரு 5 நிமிஷம் எங்களை விட்டு கீழேயே இறங்கல. அப்படியே வந்து பயந்துட்டே அப்படியே எங்கள் மடியிலே வந்து உட்காந்துருந்தா. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆனோடனையும் போட்டு ஃபுல்லாக வந்து ரவுண்டிங்லேயே இருக்கா. உட்காரவே இல்லை, போட்டில் நடந்துகிட்டே தான் இருக்கா. இதில் வேற போட் லைட்டாக இப்படி மேலே கீழே இப்படி ஆடுறங்காட்டி அதுக்கு அவளும் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. இப்படி சாய்தாமா, அதனால் சாய்ந்தாடாமா சாய்ந்தாடு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடி டான்ஸ் வேறு ஆடிட்டுருக்கா. ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவள் ஃபஸ்ட்டு எப்படி உட்காந்துருந்தா எங்கள் மடியில், இப்போ எப்படி வந்து போட்டில் சுற்றிட்டு இருக்கான்னு நீங்களே பாருங்கள். போட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஈகிளுக்கு ஃபீட் பண்ணுறது எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு. பட் இருந்தாலும் நாங்கள் வந்து என்ன நினச்சிட்டு வந்தோம்னா, அந்த ஸ்கை மிரர் போகணும், அது எப்படி இருக்குது என்ன அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப எக்ஸைட்டடாக தான் வந்து வந்தோம். பட் ஆனால் அதுக்கு தான் வந்து எங்களால் வந்து போக முடியல. சரி நெக்ஸ்ட் டைம் வந்து வருவோமான்னு தெரியல. பட் வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதான், போட்டிங் முடிச்சோடனையும் 5 எல்லாம் வந்து போகல, அப்படியே வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பி வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.